செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேஸ் வந்து செகண்ட் ஹாஃபில் அப்படியே மிஸ் ஆயிடுச்சு. அப்படியே போக படம் ஸ்லோவாகி பயங்கர லேக் ஆயிடுச்சு. காஸ்டிங் வந்து நிறைய தப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீரோவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பார்க்க முடியல. ஆள் பார்க்க ரொம்ப ஒரு பாஷாக இருக்கார். ஸோ ஒரு போலீஸ் ஹேர் கட் கொடுத்து அவர் வந்து அந்த லுக்கு வரலன்னா அட்லீஸ்ட் போலீஸ் யூனிஃபார்மை போட்டு அவரை நடிக்க விட்டுருந்தாங்கன்னா ஆடியன்ஸுக்கு பார்க்கும்போது ஓகே அவர் போலீஸுங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் வந்திருக்கும். அவர் கேஷுவல் ட்ரெஸ்ஸில் போகும்போது அந்த பாடி லாங்குவேஜில் நம்மளுக்கு ஒரு போலீஸுங்கிற ஃபீல் வரல. இன்னொன்று என்னென்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாச்சுன்னா அப்போ பிறக்க போகிற குழந்தை எல்லாமே வந்து டிரான்ஸ்ஜெண்டர் தான் பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த முட்டையை வந்து கருவாக மாற்றி இவங்க வந்து வேறு நார்மலான பேரண்ட்ஸுக்கு கொடுக்கும்போது டிரான்ஸ்ஜெண்டர் தான் பிறக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹாய் ட்விஸ்ட் இன் சென்னை வியூஸ், நான் உங்கள் டாக்டர் சாம்சன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து அதர்ஸ் திரைப்படம் பற்றி பார்க்க போகிறோம். படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வேன் ஒன்று நைட்டு ட்ராவலே வருது. ஸோ திடீர்னு எவனோ ஒருத்தர் ரோட்டு மேலே ஒரு கல் போடுறான், ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வேனில் வந்து ஒரு 3 பெண்கள் இறந்து போயிடுறாங்க, ஒரு ஆம்பளையோட பணமும் இருக்குது. இது வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட வருது. ஸோ நம்ம ஹீரோ தான் வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸரு. ஸோ அவர் இந்த கேஸ் எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. இந்த படம் வந்து ஒரு க்ரைம் த்ரில்லரு. இது என்ன சால்வ் பண்ணுறாரு தான் படத்தோட ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா பயங்கர ஒரு த்ரில்லிங்காக, பயங்கர ஒரு ஆடியன்ஸ் இன்வால்வ் பண்ணி போகிற மாதிரி ஒரு சூப்பரான கிரிப்பிங்காக இருக்குது. கிட்டத்தட்ட இன்ட்ரோவெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஹாரர் படத்துலலாம் நம்மளுக்கு திக்குன்னு தூக்கி போடலாம். ஒரு த்ரில்லர் படத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோல் இடத்துல வந்து நம்மளுக்கு திக்குன்னு தூக்கி போடுற அளவுக்கு ஒரு இன்ட்ரோல் வந்து அமைஞ்சுது. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேஸ் வந்து செகண்ட் ஹாஃபில் அப்படியே மிஸ் ஆயிடுச்சு. அப்படியே போக படம் ஸ்லோவாகி பயங்கர லேக் ஆயிடுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம்னா இது என்ன ஒரு க்ரைம் ஏன் பண்ணுறாங்க, அதுக்கான காரணம் வந்து ஒரு தப்பான ஒரு காரணமாக இருந்துச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வில்லனோட ஃப்ளாஷ்பேக்கு ஏன் வில்லன் ஆனா அந்த ஒரு விஷயம், அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லாமல் ஒரு போகக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. ஏற்கனவே வேறு படங்களோட ஞாபகத்தெல்லாம் வந்து அந்த விஷயம் வந்து கொடுத்துருச்சு. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நிறைய நான் ஆர்டிஸ்ட் அங்கங்கே பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா காஸ்டிங் வந்து நிறைய தப்பாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹீரோவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸராக பார்க்க முடியல. ஆள் பார்க்க ரொம்ப ஒரு பாஷாக இருக்கார். ஸோ ஒரு போலீஸ் ஹேர் கட் கொடுத்து அவர் வந்து அந்த லுக்கு வரலன்னா அட்லீஸ்ட் போலீஸ் யூனிஃபார்மை போட்டு அவரை நடிக்க விட்டுருந்தாங்கன்னா ஆடியன்ஸுக்கு பார்க்கும்போது ஓகே அவர் போலீஸுங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் வந்திருக்கும். அவர் கேஷுவல் ட்ரெஸ்ஸில் போகும்போது அந்த பாடி லாங்குவேஜில் நம்மளுக்கு ஒரு போலீஸுங்கிற ஃபீல் வரல. இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா முனிஷ்காந்த் வந்து போலீஸாக பண்ணியிருப்பார். ஸோ அவர் வந்து நீங்கள் ஒரு பாடியை பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் மாதிரி நம்ம சொல்ல மாட்டோம். பட் அந்த போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு போகும்போது சரி ஓகே ஒரு போலீஸ் தான், அப்படி ஆனால் பாடி மெயின்டைன் பண்ணல, அந்த மாதிரி ஒரு சில பேர் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீல் வந்துடுது. ஸோ ஆடியன்ஸுக்கு ஒரு போலீஸுங்கிற ஒரு இது வந்துடுதுல்ல, அது வந்து ஹீரோ மேலே வரல, அது ஒரு மைனஸு. இன்னொன்று வில்லனுக்கு வந்து யார் வில்லன்னு ஆடியன்ஸ் ரிவீல் பண்ணிடுவாங்க, பட் ஹீரோக்கு ரிவீல் பண்ண மாட்டாங்க. அதை வச்சு கொஞ்சம் பிளேயெல்லாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வில்லனோட ஆக்டிங்லாம் வேறு ரேஞ்சில் ஒரு ஸ்கோப் உள்ள ஒரு கேரக்டராக இருந்துச்சு. ஸோ வில்லன் வந்து சரியாக நடிக்கலாம்லாம் சொல்ல மாட்டேன், நல்லா தான் பண்ணியிருக்காரு. பட் என்ன ஒரு பிரச்சனைனா ஒரு நியூ ஃபேஸ் வந்து அதை பண்ணும்போது அது வந்து ஒரு மைனஸாக தான் எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஒரு நோன் ஆர்டிஸ்ட் யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபார் பெட்டராக இருந்திருக்கும். நம்ம விஜய் டிவி நண்டு ஜெகன் அவர் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அவர் யூஸ்வலாக காமெடி தான் பண்ணுவார். இந்த படத்தில் ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் பண்ணியிருக்காரு, ரொம்ப சூப்பராக வந்து நடிச்சிருந்தார். ஸோ இந்த படத்தில் வந்து கொஞ்சம் ஸ்பாய்லர்ஸ் பற்றி பேசுகிறேன், ஏன்னா கொஞ்சம் நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. ஸோ இந்த இடம் ஸ்பாய்லர்ஸ் தான். இப்போது வில்லன் என்ன பண்ணுறாங்கன்னு வச்சுங்களேன், பெண்களை வந்து கண்ணு தெரியாத பெண்களை வந்து கல்யாணங்கிற பேரில் அவங்கள வந்து கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வெளில வந்துடுறாங்க. ஸோ அவங்கள ஆக்சுவலாக வந்து கடத்தி அவங்கள்ட்ட இருக்கிற அந்த முட்டையை வந்து அவங்க எடுத்து அதுக்கப்புறம் அவங்கள வந்து கொண்டுறாங்கிற மாதிரி வருது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அவங்க உடம்புலேருந்து முட்டையை எடுக்கணும்னு வச்சுக்கலாம், அதுக்கு அந்த முட்டையை மெச்சூர் பண்ணுறதுக்கெல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டால் தான் மெச்சூர் ஆகும். இவங்க வந்து ஒரே நாளில் பண்ணுற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து லாஜிக் தப்பாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாத பெண்கள் அவங்க வந்து மாதம் அவங்களுக்கு ஏதோ ஒரு செக்கப்புங்கிற பேர்லேயே வந்து நீங்கள் அவங்கள்ட்ட வந்து முட்டையை எடுத்துகிட்டே இருக்கலாம், அவங்களை கொள்ளணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ எதுக்காக வேறு பெண்களை தேடுறாங்க, எதுக்கு வந்து வேறு பெண்களை கொள்கிறாங்க, அந்த லாஜிக் வந்து ரொம்ப தப்பாக இருக்குது. இன்னொன்று என்னென்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுத்தாச்சுன்னா அப்போ பிறக்க போகிற குழந்தை எல்லாமே வந்து டிரான்ஸ்ஜெண்டர் தான் பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த முட்டையை வந்து கருவாக மாற்றி இவங்க வந்து வேறு நார்மலான பேரண்ட்ஸுக்கு கொடுக்கும்போது டிரான்ஸ்ஜெண்டர் தான் பிறக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு சாத்தியங்கிறது தெரில. இன்னொன்று இந்த வில்லனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஜெண்டராக காமிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சொசைட்டியில் வந்து நிறைய அவமானங்கள் அந்த மாதிரி விஷயனாலாம் வந்து சொசைட்டிக்கு அகேன்ஸ்டாக மாறக்கூடிய ஒரு ஆளாக மாறிடுறாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ஏற்கனவே நிறைய படங்களில் பார்த்துட்டோம். ராட்சசன்ங்கிற மாதிரி ஒரு படங்கள்லாம் அந்த வெளியில் மக்கள் வந்து அவங்க மேலே காமிக்கிற அந்த ஒரு ஷேம்னால் வந்து
இவங்க வந்து சமயத்தை அகேன்ஸ்டாக போகக்கூடிய ஆட்கள்லாம் மாறுறாங்க. இது வந்து ஏற்கனவே நம்ம பார்த்ததுனால அந்த திரும்ப இந்த படத்தில் பார்க்கும்போது அது நம்மளுக்கு ரொம்ப ஒரு லேக்காக ரிப்பீட்டான ஒரு விஷயமா வந்து ஒரு ஃபீல் வருது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கலாம். மற்றபடி டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எடிட்டிங், டிஐ, உங்களுக்கு ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பிஜிஎம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி படத்தில் சாங்ஸ் வந்து கதைக்கு ஏற்றாப்புல கரெக்டாக தான் பண்ணியிருந்தாங்க.